காஞ்ச தேங்காவை வந்துட்டு நம்ம எப்படி துருவல் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது சில நேரம் காஞ்ச தேங்காயையோ கட் பண்ணி என்ன பண்ணுறது, துருவல் மாதிரி சில இது கூட்டு பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமே அப்படிங்கும்போது நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் அதை அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன், அந்த தேங்காவை, காஞ்ச தேங்காவை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த காஞ்ச தேங்காய் வந்து வாஷ் பண்ணிட்டு நான் இந்த மிக்ஸி ஜாரில் கட் பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் எப்படி அரைக்கிறதுன்னா பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கும்போது ஃபார்வர்ட், அதாவது நான் வந்து இந்த பக்கம் திருப்பக்கூடாது, இப்படி திருப்பணும். ஒரு 2 செகண்ட்ஸ் இப்படி திருப்பி எடுத்தோம்னா டக்குன்னு தேங்காய் வந்து க்ரஷ் ஆகி கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைக் இந்த மாதிரி ஸோ பார்த்திங்கன்னா பாதி அரைஞ்சிருச்சு. ஸோ இப்போது ஒரு 2 செகண்ட்ஸில் மறுபடியும் நம்ம எப்படி அரைஞ்சி வருது, தேங்காய் துருவல் மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு, நமக்கு இது போதும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா துருவல் நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம புட்டு, தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணுறது, கீரை, இந்த வெரைட்டிஸுக்கு இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப அரைச்சி எடுக்கக்கூடாது, ரொம்ப பூ போல் லைக் எனக்கு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் கூட ஆகலை, 10 செகண்ட்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு, நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்புறம் வந்து நம்ம ஒரு 1 வீக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. அது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்களேன், எவ்வளோ தேங்காய் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம 4 பீஸ் தான் பார்த்தோம், பட் அது வந்து நிறைய கிடச்ச மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம காஞ்ச தேங்காய் இப்படி தான் கலரில் வரும். லைட்டாக ஒரு ஒயிட்டிஷ் ப்ளஸ் வந்து ஒரு மைல்டு ப்ரௌனிஷாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் தேங்காய் நல்ல ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் இது வந்து காஞ்ச தேங்காய்ன்றதுனால லைட்டாக மைல்டு ப்ரௌனிஷாக தான் வரும் ஆக்சுவலாக, நம்ம மிக்சியில் க்ரஷ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர் பண்ணக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு நார்மல் மோடில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.